யாருக்கு தான்ப்பா உயிர் மேல ஆசை இருக்காது? எல்லாருக்குமே உயிர் மேல ஆசை தான் இருக்கும். அதற்காக இங்கே பயந்தா வேலையாகுமா? இங்க இப்படி வந்து அலை அடிக்குதா? சரி, அப்ப அந்த திசை இல்லாம அடுத்த இடத்த மாத்திக்க வேண்டியது தானே! இந்த திசையை விட்டு வேற திசைக்கு போனா, அந்த திசையில இந்த அலை வந்து நம்ம மேல அடிக்காது தானே! அதற்கான வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே! அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே, அவனுடைய மனசுல ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படி வந்துதாம். நேரா கரைக்கு திரும்பி வந்துட்டாங்க. கரைக்கு திரும்பி வந்த உடனேயே அந்த துறவியானவர் பார்த்து சொன்னாராம், "இப்பொழுது உன்னுடைய மனமானது தெளிவடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அங்க மேலே நீ என்ன பார்த்த? கரையான் புற்றுக்களை பார்த்தாய். எத்தனை முறை அழித்தாலும் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் அந்த கரையான்கள் புற்று கட்டிக்கொண்டே இருந்தன. அந்த இடத்துல திரும்ப திரும்ப டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுண்டு, அதை விட்டு 10 அடி தள்ளி அந்த கரையான்களுக்கு மூளை இருக்கிறதா? அல்லது அறிவுங்கிறது இருக்கா? அந்த இடத்த விட்டு 10 அடி தள்ளி வேற ஒரு இடத்துல போய் கட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அது அதனுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த மீனவன் பார்த்தீங்கன்னா கூட, இந்த இடத்திலே அலை அடிக்கிறது என்று வந்தால் கூட, வேற இடத்துல போய் திரும்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனை மாத்திட்டு போய் செய்யறார் தானே! அவருக்கு மட்டும் உயிர் மேல் ஆசை இல்லையா? பயம் இல்லையா? எல்லாம் தானே இருக்கு. இப்படி வாழ்க்கையிலே எப்பொழுதுமே பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் சகஜமாகத்தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு முயற்சியில தொடர்ந்து தோல்விங்கிறது வந்துட்டே இருந்தா, விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். நம்முடைய அந்த முயற்சியில எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு மாத்தி யோசிச்சு அதனை வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டு, இந்த இடத்திலே நம்முடைய செயல் திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னா வேறு ஒரு இடத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது தன்னுடைய முயற்சியிலே ஒரு சிறு மாற்றத்தை செய்து பார்க்க வேண்டியதுதானே. அதனை விட்டுட்டு உயிரை விடுறேன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆக இன்றைக்கு நான் ஏன் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நம்முடைய இந்த கால குழந்தைகள், அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்ம செய்யக்கூடிய முயற்சியில உடனே வெற்றி கிடைச்சிடணும்னு நினைக்கிறா. சார், ரொம்ப சேலரி கம்மியா இருக்கு, இங்க போய் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரக்தியான மனநிலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல நம்ம வெற்றி பெறத்தானே போகிறோம். விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம்.